ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாவோட 10th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில மூத்த அமைச்சர் ஹீரோயினை அவளோட ஹஸ்பண்டோட சமாதிக்கு போக சொல்றாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த நிதி அமைச்சரோட ஒய்ஃப அந்த வியாபாரி கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறான். இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த வியாபாரி நிதி அமைச்சரோட ஒய்ஃப் கழுத்துல ஒரு துணியை போட்டு சுத்தி கொல்ல பாக்குறான். அவங்களுக்கு எல்லாம் மூச்சு முட்டிட்டு வருது. கரெக்டான நேரம் அவங்க ஏதோ ஒரு கத்தி ஒளிச்சு வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதை எடுத்து அவன் கையிலே ஒரு குத்த அவன் அப்படி கையை விட்டுறான். அப்புறம் அந்த கத்தியை வச்சு அவங்களை குத்துறான்னு பார்க்கும்போது கரெக்டா அங்க ஹீரோ வந்துடுறான். ஆனா அந்த வியாபாரி சுதாரிச்சு ஜன்னல் வெளியே குதிச்சு ஓடி போயிட்டான். அதே நேரம் இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா மூத்த அமைச்சர் கேட்டுட்டு இருக்காரா, நீ 3 வருஷம் என் பையனோட சமாதியில போய் இரு அப்படின்னு. ஆனா ஹீரோயின், நான் அத்தையெல்லாம் கவனிச்சுக்கணும்ல அந்த மாதிரிலாம் சொல்லும் போது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, சாஸ்டிட்டி கேட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் பண்ணணும், நீ இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துல இருந்திருக்க, அதுக்காக நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அவளுக்கு புரிஞ்சு போச்சு நம்மள ஒழிச்சு கட்டதான் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு. அவ யோசிச்சுட்டே இருக்க, அவரும் என்ன பதில் சொல்லாம இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஆள் வரான். சீஃப் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, இந்த நேரத்துல எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் பார்த்தா இப்ப நிதி அமைச்சரோட ஒய்ஃபை கொல்ல பார்த்தாங்கல்ல, அதனால எல்லா அமைச்சர்கள் வீட்லயுமே போலீஸ் காவலுக்கு நிக்க போறாங்களாம். அவனை வேற பிடிக்கல. இது சொல்லிட்டு இருக்க கரெக்டா வியாபாரி அங்கதான் வந்திருக்கான். போலீஸ பார்த்தோன்னே அங்கிருந்து ஓடிட்டான். இவருக்கு ஒரே டவுட், நிதி அமைச்சர் ஒய்ஃப் செத்துட்டாளா இல்லையா, இல்ல கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு. உடனே அவனை யார் பார்த்தது அப்படின்னு கேட்க, ஹீரோவும் நான் தான் பார்த்தேன், ஆனா முகத்தை சரியா பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் தான் கொஞ்சம் அவருக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப மூத்த அமைச்சர் உள்ள போய் ஏதோ யோசிக்கிறாரு, என்னன்னு தெரியல. நிதி அமைச்சர் ஒய்ஃப் இன்னும் சாகல, அப்ப ஏதாவது கண்டிப்பா கவுண்டர் பண்ணுவாரு. ஒரு ஆளை கூப்பிட்டு போர்த்துறை அமைச்சரை வர சொல்லு அப்படின்னு சொல்ல, அந்த ஆள் சரின்ட்டு போனதும் இவர் ஒரு பெட்டியை திறந்து ஏதோ ஒரு பேப்பர் எடுக்கிறாரு. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா அவன் இங்க தானே இருக்கான். யோனை பார்த்த உடனே, உங்க ஹீரோயினா இன்னைக்கு வெளியில போக கூடாதுன்னு சொல்லு, சுத்தி சுத்தி போலீஸா இருக்காங்க மாட்டிப்பா அப்படின்னு சொல்ல, அப்போ கரெக்டா ஹீரோயின் அங்க வந்து, என் மாமனாரு என்னை என் ஹஸ்பண்ட் சமாதிக்கு 3 வருஷம் போக சொல்றாரு, நான் இப்போ உடனே மைண்டோயினுக்கு போகணும், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவனுக்குனா ஒரே ஷாக்கா இருக்கு. அப்படி இன்னொரு பக்கம் வியாபாரிய பார்த்தா அவன் அங்க இருந்து பில்லினுக்கே வந்துட்டான். வந்து அடியாள் தலைவன் கிட்ட இருக்கிற தங்கத்தை எல்லாத்தையும் அள்ளு, நான் இங்க இருந்து போறேன், நான் எங்கேயாவது போகணும், கிண்ணாட்டுக்கு போயிடலாம் பசாம அப்படின்னு சொல்ல, அடியாள் தலைவனும் அதான் நீங்க மாட்டிக்கலையே அப்புறம் ஏன் இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னும் போது, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் போலீஸ் கிட்ட வேணா மாட்டிக்காம இருக்கலாம், ஆனா நம்ம மாஸ்டர் சொன்ன வேலையை நான் இன்னும் முடிக்கல, அவரு நான் அவ்வளவுதான் உயிரோட விட மாட்டாரு, நான் எப்படியாவது இங்க தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் யோனை பார்த்தா அவன் ஹீரோவோட அண்ணன் கிட்ட வந்து பேசுறா. அவனும் ஹீரோயின் வீட்டு முன்னாடி தான் இருக்கான் போல. நீங்க என்ன பண்றீங்க எது பண்றீங்கன்னா நான் கேட்க மாட்டேன், ஆனா நீங்க இப்ப பண்ற விஷயம் உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் ஆபத்தா தான் முடியுமா அப்படின்னு கேட்க, இது கொஞ்சம் ஆபத்து தான், ஆனா நீ பயப்படாத, உன் ஹீரோயினுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்ல, நான் உங்களையும் நினைச்சுதான் கவலைப்படுறேன் அப்படின்றா. நம்மளை பத்தியும் கொஞ்சம் கவலைப்படுறாரேன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள ஹீரோயின் அங்க வந்து, 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் ஹீரோவோட அண்ணனும் கிளம்புறாங்க. ஹீரோ தான் ஹீரோவோட அண்ணனை ஹீரோயினா மைண்டோயினுக்கு கூட்டிட்டு போய் சொல்லியிருப்பான் போல. இப்ப அவ போலீஸ் வேஷத்துலதான் இருக்கா. ஹீரோவோட அண்ணனும் இப்ப எதுக்கு எல்லாரையுமே வர வைக்கிற அப்படின்னும் போது, என்னோட அப்பாவை பத்தி பேசணும், எனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க. இவன் உன்னை நான் உனக்கு கேட்டா சொல்லுவியா, உனக்கும் என் தம்பிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்க, அவளுக்கு நான் ஷாக் ஆயிடுச்சு. சரி நீங்க கேக்குறதுனால சொல்றேன், கண்டிப்பா நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அவனும் ஒரு ஆணும் பொண்ணு எப்படி ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படின்னு கேட்க, ஆமா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களும் யோனும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது அங்க ஜூனியர் வந்துடுறான். ஹீரோயினை பார்த்துட்டு, இது யாரு புதுசா இருக்கே அப்படின்னு கேட்க, ஆமா புதுசா தான் ஜாயின் பண்ணிருக்காங்க, ஹீரோ தான் அனுப்பி வச்சான் அப்படின்னு சொல்ல, அவனும் சரின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே அந்த பக்கம் வியாபாரி தான் திரும்ப காட்டுறாங்க. அவனும் அடியாள் தலைவனும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா அங்க போர்த்துறை அமைச்சர் வந்துடுறாரு. எங்க போற, மூத்த அமைச்சர் உன்னை எங்கேயும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நீ தர வழியாவோ கடல் வழியாவோ எங்கேயுமே வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறாரு. மூத்த அமைச்சர் தான் சொல்லி விட்டு இருப்பாரு போல. இப்ப அப்படி திரும்ப மைண்டோயின்ல பார்த்தா ஓனர் லேடி ஹீரோயின் ஹீரோவோட அண்ணன் உட்காந்துட்டு இருக்க. அங்க தட்டப்புடான்னு கதவை திறந்து ஹீரோ உள்ள வரான். வந்ததுமே என்ன சொல்ற, உன் ஹஸ்பண்டோட சமாதிக்கு போறியா அப்படின்னு கேட்க, ஹீரோவோட அண்ணன் ஒண்ணு ஊருக்குள்ள ஒரு கொலகாரம் பூந்திருக்கான், அது ஒரு முக்கியமான விஷயம், அதை விட்டுட்டு நீ என்ன கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோ அமைதியா உட்காந்துடுறான். இப்ப ஹீரோயின் தான் பேச ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பண்றது கண்டிப்பா எங்க மாமாவா தான் இருக்கும், நான் ஒரு துண்டு சீட்டு கொடுத்தேன்ல அதுல அவர் ட்ரிகர் ஆயிருப்பாரு, அதனாலதான் என்ன ஹஸ்பண்டோட சமாதிக்கு அனுப்பலான்னு பாக்குறாரு, அது மட்டும் இல்லாம இப்ப நிதி அமைச்சரோட ஒய்ஃபை கொல்ல வந்தது கண்டிப்பா அந்த வியாபாரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அவர் என் ஹஸ்பண்ட் சமாதிக்கு அனுப்புறதும் நிதி அமைச்சரோட ஒய்ஃப அந்த வியாபாரி கொல்ல பார்த்ததும் கண்டிப்பா கோயின்சிடன்ஸா இருக்காது, 2 பேரையுமே ஒழிச்சு கட்டலான்னு அவர் இதை பண்றாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோ பதறான், நீங்க இருந்து போறது தடுக்க முடியாதா அப்படின்னு. ஆனா ஓனர் லேடி இருந்துட்டு, இது நல்ல விஷயம் தான், ஹீரோயின் அப்படியே அங்க அனுப்புற சாக்குல நான் குயின் நாட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்குலாம் முடியல, இங்க இருந்து போறான்றத அவனால ஏத்துக்க முடியல. ஹீரோயினும் நான் எங்கேயும் போறது இல்லைன்னு சொல்லிட்டு மூத்த அமைச்சர் என்ன அவரோட சமாதிக்கு அனுப்பிட்டு நிதி அமைச்சரோட ஒய்ஃபையும் கொண்டுட்டு இவங்க எல்லாம் ஹஸ்பண்டுக்காக உயிரை தியாகம் பண்ணாங்கன்னு கொண்டு வந்துருவாரு. கண்டிப்பா என்ன என் ஹஸ்பண்டோட சமாதிக்கு அனுப்புறது கொல்றதுக்காக
பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாபாரி விஷயத்துல ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்க அப்போ ஹீரோ இந்த அரிசி விஷயத்த கண்டுபிடிச்சாங்கல்ல அதை பத்தி சொல்றான். ஹீரோயின்க்குலாம் ரொம்ப ஷாக்கா இருக்கு. அந்த மூத்த மச்சரோட ஒய்ஃப் ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எப்படி எல்லாம் பண்ணுச்சு, ஆனா இவ்வளவு தூரம் ஏமாத்திருக்கு, அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க, அவங்களையுமே ஏமாத்தினாங்க அப்படின்னு கேட்க ஹீரோவோட அண்ணன் ஒண்ணு அவங்களுக்கு எல்லாம் மனுஷ உயிர் ஒரு பொருட்டே கிடையாது, ஆனா அதனால தானே நீ மாஸ்க போட்டு எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் நிதியமைச்சரோட ஒய்ஃபை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ நான் வியாபாரியை பாத்துக்கிறேன்னு சொல்றான். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஹீரோவோட அண்ணனுக்கு ஹீரோயினை இங்கேயே இருக்க வைக்கிறதுக்கான ஐடியா தேடுற டாஸ்க் போது ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆமா நீங்க தானே அரசரோட செக்ரட்டரி, நீங்க தானே பெரிய டாஸ்க பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோவோட அண்ணனும் வெளியில வர ஹீரோவுக்கு அங்க இருந்து போறதுக்கு மனசே இல்ல, அப்படியே நிக்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்ட அவனோட அண்ணனும் ஓனர் லேடி கிட்ட நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் வாங்கல அப்படின்னு சொல்ல அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரின்ட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. உடனே ஹீரோ ரூம்குள்ள போய் ஹீரோயின் கிட்ட பேசதான் போறான். நீ உன் ஹஸ்பண்ட் சமாதிக்கு போகாம இங்கே இருக்கிறதுக்கான வழி இருக்கா அப்படின்னு கேக்குறான். அவன் உன்ன பேசாம நான் ஆம்பளை வேஷம் போட்டு உங்க ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டுமா அப்படின்னு கேக்குறா. இவனும் அது சூப்பர் ஐடியா தான் அப்படின்றான். அவ கலாய்க்கிறதுக்காக சொன்னான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் அண்ணன் கேட்டாரு உனக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு, நான் அவர்கிட்ட என்னன்னு சொல்லுவேன், நீயும் நானும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே வச்சுக்க கூடாது, நான் ஒரு கல்யாணம் ஆன விதவை, நான் வேற ஒருத்தரோட ஒய்ஃப், நம்ம 2 பேரை பத்தியும் மத்தவங்க தப்பா பேசுறதா என்னால கேட்க முடியாதுன்னு சொல்ல அவனும் நம்ம 2 பேரை பத்தி யாரும் இனிமே தப்பா பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவனுக்கே புரிஞ்சு போச்சு இது செட் ஆகாதுன்னு. அப்படியே இன்னொரு பக்கம் கோயில்ல பார்த்தா ஹீரோயினோட மாமியாரும் நாத்தனாரும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க, பையன் வந்துட்டான்னு அழுதுட்டே தான் இருக்காங்க. அவனும் அழுதுட்டே இருக்காதீங்க அதான் நான் வந்துட்டேலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவன் மூத்த அமைச்சர் ஊரை விட்டு போக சொன்னாருன்னு சொல்லி பயந்து போயிட்டான்னு பார்த்தா நேரா அவங்க அம்மாட்டே வந்து நிக்கிறான். இப்ப எப்படி மூத்த அமைச்சரை ஃபேஸ் பண்ண போறான்னு தெரியல. அதே நேரம் ஹீரோயினோட மாமியாரும் ஹீரோயினை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. உன்னோட ஒய்ஃப் ரொம்ப நல்ல பொண்ணு, அவ இவ்வளவு நாள் உனக்காக அவளையே அர்ப்பணிச்சிட்டு இருந்தா, அதனாலதான் நீ கிடைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவ ஹஸ்பண்டோட நினைவு ரூம்ல உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருக்கா. யோனும் எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஏதாவது டைம் ஓட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க மூத்த அமைச்சர் வந்துடுறாரு. நான் உன ஹஸ்பண்டோட சமாதிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுக்கு இவ்வளவு சத்தமா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நேத்து நைட் என் ஹஸ்பண்ட் என் கனவுல வந்தாரு, இந்த இடத்துல அவர் தனியா இருப்பார்ல அதனால ஃபீல் பண்ணாருன்னு சொல்ல நீ அதெல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ண வேணாம், நீ இந்த குடும்பத்தையும் என் பையனை எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், 3 நாள் ஒரு ஆள் வருவான், நீ அவன் கூட சமாதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவளுக்கு நான் ஷாக்கா இருக்கு, என்னடா பண்ணன்னு யோசிக்கிறா. அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட அண்ணனை தான் காட்டுறாங்க. அவன் அரசர்கிட்ட அவனோட டாஸ்க பத்தி சொல்லிருப்பான் போல ஹீரோயின் இங்கே இருக்க வைக்கிறத. அரசரும் சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்னோட அம்மா ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, நான் அதை வச்சு ஏதாவது சமாளிக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அப்ப அங்க மூத்த அமைச்சர் வராரு. நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் அரசேன்னு சொல்ல அவரும் சரி அரச வேலை போய் பேசுவோம்னு அங்க கூட்டிட்டு போக அங்க போய் மூத்த அமைச்சர் அவரோட ரூம்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்தாரா அதை கொடுத்திருக்காரு. என்னன்னு பார்த்தா இந்த அரிசி விஷயத்துல ஊழல் பண்ணாங்கல்ல அந்த இதுதான். இப்ப இந்த மூத்த அமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த அரிசி எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியது, ஆனா அவங்க கைக்கு போகல, அப்ப எல்லாரும் நம்ம ராஜமாதாவை தானே நினைப்பாங்க, அவங்க தானே ஏமாத்துறாங்கன்னு நினைப்பாங்கன்னு சொல்ல இவருக்கெல்லாம் சம்பவம் வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா, இதுக்கெல்லாம் என் அம்மா எப்படி பொறுப்பாவாங்க, இதெல்லாம் பண்ணது அந்த நிதியமைச்சரோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்ல உங்க அப்பா அரசர் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு துணையா இருந்து நீங்க இவ்வளவு தூரம் வளர்ந்து வர்றதுக்கு காரணமா இருந்தது உங்க அம்மா தான், அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க, உங்க பதவிக்கும் பெருமை சேர்த்திருக்காங்க, ஆனா சாதாரண அமைச்சரோட ஒய்ஃப் அரிசியில ஊழல் பண்ணாங்கன்னு சொன்னா யார் நம்புவாங்க, இந்த ஊர் உலகமே ராஜமாதா தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் அப்படிலாம் சொல்ல அரசருக்கு சம்மக்கம் வந்துருச்சு. நீ கொஞ்சம் பார்த்து பேசு, நீ என் அம்மாவை சொல்லிக்கிட்டு இருக்க, என் அம்மாவை சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது, அவங்க அவங்களோட வாழ்நாளே இந்த நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க, என் அம்மாவை யாராலும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு கோவப்படுறாரு. ஆனா மூத்த அமைச்சர் இருந்துட்டு நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், மக்கள் ராஜமாதா வேலைன்னு தான் சொல்லுவாங்க, நிதியமைச்சரோட ஒய்ஃப் அவங்க விருப்பத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க, நேத்து ராத்திரி நடந்த விஷயம் கூட அப்படித்தான் அவங்க பேராசையால நடந்ததுதான், இதுக்கு மேலேயும் நிதியமைச்சர் ஒய்ஃப்க்கு ராஜமாதா எந்த உதவியும் பண்ணாம இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதாவது நேத்து நிதியமைச்சர் ஒய்ஃபை கொல்ல பார்த்தாங்கல்ல அந்த விஷயம் பெருசாக கூடாதுன்னு அதுக்கு ராஜமாதா சப்போர்ட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காகவும் இதெல்லாம் பண்றாரு. அரசருக்கு செம்ம கோவம் தான், ஆனா அவரால் எதுவுமே பண்ண முடியல. அப்படி இன்னொரு பக்கம் நிதியமைச்சர் ஒய்ஃபை பார்த்தா இப்பதான் கண்ணு முழிக்கிறாங்க. அங்க ஒரு வேலைக்காரி வரவும் அவங்க கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்க ஹீரோ தான் உங்களை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லும்போது என்ன கொல்ல வந்தவன் அப்படின்னு கேட்க அவன் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிளப் பேரை சொல்லி அங்க இருந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல யாரான்னு பார்த்தா வந்திருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கா, ஆனா மூஞ்சில ஒரு துணியை வச்சு மறைச்சிருக்கா. இவங்களுக்கு அந்த ஆளு ஏற்கனவே தெரியும் போல, அவங்க மாதிரி இல்லையேன்னு சொல்லி நிதியமைச்சர் ஒய்ஃப் கேட்க அவ என்னோட அசிஸ்டன்ட் தான், அந்த கிளப்புக்கு உண்மையான ஓனர் நான் தான் அப்படின்னு சொல்ல நான் எப்படி இதை நம்புறதுன்னு கேக்குறாங்க. அப்ப அவ ஒரு பேட்சை காட்டுறா. இதெல்லாம் பத்தாதுன்னு போது என் பொசிஷனுக்கு எனக்கு நிறைய
விஷயங்கள் தெரியும், நான் அதை பத்தி சொன்னா நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் ஒரு பெயிண்டிங் வச்சிருந்தாரு. அதுல கூட ரோஜா இதழ்கள் இருந்துச்சு. அந்த பில்லில ஒரு வியாபாரி இருக்கான்ல, அவனுக்கும் உங்களுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரிலாம் சொல்ல இவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. நீ யார் அப்படின்னு கேட்க ஹீரோயின் அவ மாஸ்க கலட்டுறா. இவங்களுக்கு ஒரே யோசனை, இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு. நீங்க என்ன தூண்டில் யாரையா பயன்படுத்த பாத்தீங்க, ஆனா உங்களுக்கு தெரியாது என்ன அவ்வளவு சீக்கிரம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனா உங்களுக்கு என்ன பத்தி கம்மியா தான் தெரியும், நான் சொல்றதை நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றா. இவங்களுக்கு இன்னுமே நம்ப முடியல ஹீரோயினா அப்படி பண்றா அப்படின்னு. என்ன விஷயம்னு கேட்டா, நீங்க பண்றதா ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 நாள்ல எனக்கு சொல்லி அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்ப அப்படி வெளியில வந்தா வெளியில தான் இவனும் ஓனர் லேடியும் இருக்காங்க. கண்டிப்பா நிதியமைச்சர் ஒய்ஃப்க்கு என்னை விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இவனும் ஒரு பக்கம் போக ஓனர் லேடி இன்னொரு பக்கம் போறாங்க. அப்படியே அங்க வியாபாரியோட கிளப்ல பார்த்தா ஹீரோவும் ஜூனியரும் அங்க விசாரிக்கலாம்னு போறாங்க. ஆனா அங்க ஆள் யாருமே இல்ல. அங்க வேலை பாக்குறவங்களும் உள்ள வேலை நடந்துட்டு இருக்கு, அதனால இன்னைக்கு நாங்க கிளப்ப மூடிட்டோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ உள்ள போய் எட்டி பாக்குறான். நிறைய அடியாளுங்க நிக்கிறாங்க. அப்ப அங்க அடியாள் தலைமை என்ன வேணும்னு கேட்கும்போது வியாபாரிய கேட்டோன்னே அவர் வெளியில போயிருக்காருன்னு சொல்ல என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். ஹீரோக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு புரியுது. அங்க இருக்க அடியாளுங்க பாதி பேரு வியாபாரியோட ஆள் கிடையாது. அது மட்டும் இல்லாம வியாபாரியோட ஆளுங்க கையில எந்த ஆயுதமுமே இல்ல, அவனை உள்ள புடிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜூனியர் கிட்ட சொல்றான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் அரசரையும் ஹீரோ அண்ணனையும் தான் காட்டுறாங்க. அரசர் செம்ம கோவத்துல இருக்காரு. அந்த மூத்த அமைச்சர் எந்த சான்ஸையும் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ அண்ணனும் நாங்க கிட்ட நெருங்கிட்டோம், கண்டிப்பா அவனை சீக்கிரம் புடிச்சிருவோம்னு சொல்ல அவன் எதுக்கு நிதியமைச்சரோட ஒய்ஃபை தூண்டிலா பயன்படுத்தி இருக்கான், நான் அதை பத்தி யோசிக்கல, அவனுக்கும் நிதியமைச்சர் ஒய்ஃபுக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன், ஆனா நிதியமைச்சரோட ஒய்ஃபை அடிச்சா யாருக்கு பாதிப்பாகுன்றத நான் யோசிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு. ஏன்னா நிதியமைச்சர் ஒய்ஃப் பாதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ராஜமாதாவையும் பாதிக்க வைக்குது. இவங்க அம்மாவுக்கும் ஆபத்து ஆகுதுன்னு யோசிச்சுட்டு அவங்க அப்பா அரசரை கொண்டாங்கல்ல, அதனாலே செம்ம கோவத்துல இருக்காரு. ஹீரோவோட அண்ணன் அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு, அரசே நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட நெருங்கிட்டோம், அவர் எப்படியாவது புடிச்சிருவோம், நமக்கு எவிடன்ஸ் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அரசர் பயங்கர கோவமா தான் இருக்காரு. இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியல. அப்படி மூத்த அமைச்சரை பார்த்தா அவர் கூடவே இருக்க அமைச்சர் ஒருத்தர் வந்து அந்த வியாபாரி இனிமே அந்த கிளப்பை விட்டு வெளியிலே வர முடியாது, அவன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் பத்தி நீ கேட்காத, அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரியை ஒழிச்சு கட்டவும் முடியாது, அவன் ஃபியூச்சர்ல நமக்கு தேவைப்படுவான் அப்படின்னு சொல்ல அந்த அமைச்சரும் நம்ம அரசு விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்ல இந்த மூத்த அமைச்சர் இருந்துட்டு நான் அவர்கிட்ட இன்டைரக்டா மெசேஜ பாஸ் பண்ணிட்டேன், அதை அவர் புரிஞ்சு நடந்துகிட்டாருன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ணதை திரும்பவும் பண்ண வேண்டி இருக்குன்றாரு. அதாவது இந்த அரசனையும் கொள்ளலான்னு முடிவு பண்ணிட்டார் போல. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் நைட் ஆயிடுச்சு. ஹீரோயின் பிளாக் கலர் ட்ரெஸ் மாஸ்க் எல்லாம் போட்டு ஓனர் லேடியோட ரூமுக்கு வர ஏற்கனவே உள்ள ஹீரோவும் ஹீரோட அண்ணன் உட்காந்துருக்காங்க. பார்த்து லைட்டா ஜெர்க் ஆயிட்டா. ஹீரோட அண்ணனும் ஒரு பொண்ணு இந்த மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் போடுறது பார்க்க சூப்பரா தான் இருக்கு அப்படின்றான். இவன் இன்னைக்கு நிதியமைச்சரோட ஒய்ஃபை போய் பார்த்தால, அது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அதை பத்தி கேட்க நிதியமைச்சரோட ஒய்ஃப் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு, அவங்க கிட்ட கெஞ்சியோ இல்ல அவங்கள மிரட்டியோ காரியத்தை சாதிக்க முடியாது, அதனாலதான் என் மாமனாரே அவங்கள கொல்ல பார்த்திருக்காங்க, நான் என்னோட சான்ஸ் எடுத்துக்கிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நாம 2 பேரும் ஒரே சைடுல இருப்போம், ரிவெஞ்ச் எடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒண்ணு என்னது ஒரே சைடா அப்படின்னு போது எனக்கு நிதியமைச்சர் சைடுல இருக்கணும்லாம் ஆசை கிடையாது, சும்மா அவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்னு போது இதெல்லாம் இனிமே யூஸே கிடையாது அப்படின்னு ஹீரோ அண்ணன் சொல்ல ஹீரோவும் ஆமா நிதியமைச்சர் அரசரே போய் மிரட்டி இருக்காரு, இப்ப ராஜமாதாவுக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல இவ உடனே அந்த வியாபாரி எங்க இருக்கான் வா நம்ம உடனே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இடத்துக்கே போறாங்க. ஹீரோவும் இப்ப பிளாக் கலர் மாஸ்க் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கான். 2 பேரும் உள்ள போய் அங்க சுத்தி இந்த அடியாள்களை அடிச்சு போட்டுட்டு வியாபாரியோட ரூம்குள்ளே போயிடுறாங்க. அங்க வியாபாரி அடியாள் தலைவன் இருக்கானுங்க. 2 பேர் கழுத்துலயும் கத்திய வைக்க எவ்வளவு தைரியம் இருந்தா உள்ள வருவீங்க அப்படின்னு வியாபாரி கேட்கறான். அடியாள் தலைவன் லைட்டா பொங்க, சும்மா பொங்காத, உன் கையில வாழும் இல்ல ஒண்ணும் இல்ல, நீ ஏன் அடப்பட்டு கிடக்க அப்படின்னு இந்த வியாபாரி உடனே கொஞ்சம் தங்க காசு எடுத்து டேபிள்ல போடுறான். எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ யாருக்கு கீழே வேலை பாக்குற அப்படின்னு கேட்க மாஸ்க் போட்டு வந்தா எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு நினைச்சீங்களா, நீ ஹீரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்க் மேன் கூட தானே இப்ப சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் ஜெர்க் ஆகுறான். நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தானே விசாரிக்கணும், இப்ப என்ன வாளோட ஏன் முன்னாடி வந்து நிக்கிறேன்னு வாளை அவன் பக்கத்துல கொண்டு வந்துட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம இது என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போது ஹீரோ ஒண்ணு நான் யாருன்னு தான் உனக்கு தெரிஞ்சிச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முகத்துல இருந்த துணியை எடுத்துட்டான். அன்னைக்கு ராத்திரி நீ என் குடும்பத்தையே கொன்னுட்ட, நான் அந்த ரத்த வெள்ளத்தினை தப்பிச்சேன், நான் தான் அரசரோட தலைமை காவலர் கங்கோட பையன் அப்படின்னு சொல்றான். இந்த வியாபாரிக்கெல்லாம் ஷாக்கா இருக்கு. உனக்கு அன்னைக்கு நடந்தது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோ அப்படியே கத்திய வச்சு அவனை குத்துற மாதிரி அப்படியே செய்யறான். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு வியாபாரி சொல்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட நம்ம பிளானை மாத்திரம், இவன் இப்பவே சாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்லலான்னு பார்க்க ஹீரோயின் டக்குன்னு அவனை தடுக்க போறா. நீ என்ன தடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல அப்புறம் அவளும் ஆமா நான் உன்னை தடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வாழை எடுக்கலான்னு போறா. உடனே இந்த வியாபாரியும் அடியாள் தலைவன் முட்டி போட்டு
எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அன்னைக்கு எதுக்கு என் குடும்பத்தையே கொன்ன அப்படின்னு கேட்க எனக்கு எதுவுமே தெரியாது, அதை பண்ணா எனக்கு நிறைய சன்மானம் கிடைக்கும்னு சொன்னாங்க, நான் நிதியமைச்சர் ஒய்ஃப் பண்ணி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே லைட்டா அடியால் தலைவனுக்கு கண்ணை காட்டுறான். பார்த்தா அவன் ஒரு கத்தியை வேற மறைச்சு வச்சிருந்திருக்கான். இந்த வியாபாரியும் அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு நான் சாட்சி சொல்றேன், நான் உயிரோட இருந்தா மட்டும்தான் அது நடக்கும், என்ன தவிர வேற எவிடன்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த அடியால் தலைவன் கத்தி எடுத்தான்ல சடாப்புடா அவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் லைட்டா ஹீரோயினை தட்டி விட்டு அங்க இருந்து ஓடிட்டாங்க. ஹீரோயின் கையில லைட்டா அடிபட்டுருச்சு. நேரா மைண்ட் போயிட்டாங்க. ஓனர் லேடி தான் ஹீரோயினுக்கு கட்டு போட்டுக்கிட்டு என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க வெளியே ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அவனுக்குலாம் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இவங்க ரெண்டு பேர் பிளானுமே வியாபாரி தப்பிச்சு போகணும், அவனை ஃபாலோ பண்ணணும்ன்றதான் போல. ஹீரோயினும் ரூலு நம்ம மாஸ்க் போட்டிருக்கோம் அப்படின்னா யாருக்குமே நம்மளுக்கு தெரியக்கூடாது, உன்னை அவன் அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல அவனை பார்த்தோன்னே கொல்லணும்னு தான் தோணுச்சு, நாம அங்க எதுக்கு போனோன்னே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் மூத்தமைச்சிருக்கு அந்த வியாபாரி தப்பிச்சிட்டான்ற நியூஸ் போகுது. அதுவும் மாஸ்க் மேன் ஆள் தான் அப்படின்னு சொல்ல அது யாரு அப்படின்றத கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த வியாபாரி அப்படியே விட்டுறவும் சொல்றாரு. ஏன்னா அவன்கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்லல்ல, கண்டிப்பா திருல தான் கிடப்பான், திரும்ப வந்துருவான் அப்படின்ற நம்பிக்கை. யோன் இப்படி மூத்தமைச்சர் யார்ட்டையும் பேசுறத பாத்துட்டு போறா. இப்ப அப்படி விடிஞ்சிருச்சு. இந்த வியாபாரியும் அடியாள் தலைவனும் இந்த இடத்த விட்டு வெளியில ஓடிடணும்னு சொல்லி அந்த நாட்டோட கேட்டு கிட்டே நிக்கிறாங்க. ஆனா அங்க காவலுக்கு நிறைய போலீஸ் இருக்கிறதுனால அவங்களால போக முடியல. ஜூனியரும் இன்னொரு ஆபீசரும் வேற அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல. அவங்களும் ஒளிஞ்சு நின்று பார்க்க இந்த விஷயத்த போய் ஹீரோ கிட்ட சொல்லி ஜூனியர் அந்த போலீஸ் அனுப்புறான். அப்படி இன்னொரு பக்கம் அரசரை பார்த்தா அரசரும் ஹீரோவோட அண்ணனும் நமக்கு எதுவுமே வழி இல்ல போலே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அண்ணனும் நீங்க மனசை தளர விடாதீங்க, மூத்தமைச்சர் அந்த சோங்க இவ்வளவு தூரம் தேடிட்டு இருக்காரு, இத்தனை வருஷமா தேடிட்டு இருக்காருன்னா கண்டிப்பா அரசர் கட்டளை அவங்க கிட்ட இருந்திருக்கும், நாம எப்படியாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றான். அதை எப்ப கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்ல நிதியமைச்சர் ஒய்ஃப்க்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பா ஹீரோயின் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட சொல்லுவா அப்படின்னு சொல்ல ஆனா நிதியமைச்சரோட ஒய்ஃப் ஹீரோயின் பக்கம் போகாம திரும்பவும் மூத்தமைச்சர் பக்கம் போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்க அப்படியே நிதியமைச்சரோட ஒய்ஃபை பார்த்தா அவங்க ஒரு பேப்பர் எடுத்து ஏதோ எழுதலான்னு பார்க்க அப்போ ஒரு பொண்ணு வந்து இந்த லெட்டர் உங்களுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறா. என்ன லெட்டர் யார் அனுப்புனாங்கன்னு தெரியல, அதை பார்க்கவுமே அவங்க முகம் மாறுது. இப்ப அப்படி ஹீரோயினை யோனையும் தான் காட்டுறாங்க. யோன் நேத்து ஒரு ஆளை பார்த்தால அதை ஹீரோயின் கிட்ட சொல்ல கண்டிப்பா அவன் அந்த வியாபாரிய காவல் காத்தவனா தான் இருப்பான், அந்த விஷயத்த தான் சொல்ல வந்திருப்பான், அப்படி இல்லைன்னா அந்த துண்டிச்சீட்டை பத்தி விசாரிச்சிருப்பாரு, எப்படியாவது என்ன இங்க இருந்து அனுப்பிடலான்னு வேற பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்ப அந்த வேலைக்கார லேடி இருக்காங்கல்ல அவங்க வர்றாங்க. வேக வேகமா வந்து உங்க மாமியார் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டே போறாங்க. ஏன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்டும் தானே வந்திருப்பான். ஹீரோயினோட நல்ல வேலை எங்க மாமியார் வந்துட்டாங்க, எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு, அவங்க மூலமா இங்க இருந்து போறதுல நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட யோன் ஒண்ணு அவங்க தான் முக்கியமாவே அனுப்ப பார்ப்பாங்க. அது புரியாம சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க வேக வேகமா மூத்தமைச்சரும் ஒய்ஃபை பார்க்க வராரு. அவருக்கு மகன் வந்த நியூஸும் கிடைச்சிருச்சு போல. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லல, மூத்தமைச்சரை பத்தி எதுவும் சொல்லாம இவன் கல்யாணத்துக்கு போற வழியில ஏதோ திருட்டு பசங்க வந்து இவனை அட்டாக் பண்ணிருக்காங்க, அப்ப இவனுக்கு அடிபட்டு இருக்கு, யாரோ ஒரு ஆள் தான் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க, இவனோட ஞாபகமும் மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான் போல. அதெல்லாம் அவங்க அம்மா சொல்ல அவனும் மூத்தமைச்சர்கிட்ட வந்து எனக்கு இவ்வளவு நாள் ஞாபகமே இல்லாம இருந்துச்சு, அதனாலதான் நான் உங்ககிட்ட வரல, ஒரு நல்ல பையனா இல்ல அப்படி இப்படின்னு பேசுறான். மூத்தமைச்சரால வாய் பேச முடியல, திறக்க முடியல, எப்படி சொல்ல முடியும் இவர் பண்ண வேலையெல்லாம். அதே நேரம் அவங்க ஹீரோயின் வர அவகிட்ட அவன் மாமியாரு உன்னோட ஹஸ்பண்ட் உயிரோட இருக்கான், அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு காட்ட அவனும் ஹீரோயின் கிட்ட வந்து என்ன மன்னிச்சிரு, நான் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்பதான் மூஞ்ச நல்லா பாக்குறாங்க. ஹீரோயினை வேற ஓனர் லேடி ரூம்குள்ள வச்சு பாத்துருப்பான்ல ஹீரோ கூட, இவனுக்கு லைட்டா அந்த ஞாபகம் வருது, அவதானா இவா அப்படின்னு கொஞ்சம் கிட்ட வந்து பாக்குறான். ஹீரோயின் உடனே டபார்னு அவனை தள்ளி விட்டுட்டு வேக வேகமா ஓடி போயிட்டா. மாமியாரும் அவ 15 வருஷமா விதவையா இருந்தால அவ ஆம்பளைங்க கிட்ட பேசினதுல அதான் கொஞ்சம் பயந்துட்டா, அவ உன்னை கண்டிப்பா ஏத்துப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வேக வேகமா போனவ அவ ஹஸ்பண்டோட நினைவு ரூமுக்கு தான் போயிருக்கா. அங்க போய் என்ன இது இப்படிப்பட்ட கனவுலாம் நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேர் பழைய வச்சுட்டு நிக்க கரெக்டா ஹீரோட ஹஸ்பண்ட் அங்க வந்து நீ கொஞ்சம் பயந்துருப்ப, நீ அமைதியானவனே சொல்லு, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்படியே இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல சீஃப் ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஜூனியர் வியாபாரியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், அப்பப்போ நமக்கு மெசேஜை பாஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க சீஃபோட பொண்ணு வரா. வந்தவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஊர்ல இன்னொரு அழகான காதல் கதை நடந்திருக்கு, நிதியமைச்சரோட பையன் இறந்தார்ல அவர் உயிரோட வந்துட்டாரு, எல்லாருமே சொல்றாங்க அவரோட ஒய்ஃப் இவ்வளவு நாளா அவரை நினைச்சு ப்ரே பண்ணிட்டு இருந்ததுனால அவர் வந்துட்டாராம், இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல, எவ்வளவு அழகான லவ் ஸ்டோரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்குனா தலையே சுத்துது, என்னடா நடக்குது இங்க, அவன் வந்துட்டானா அப்படின்னு. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினோட வீட்டுல தான் கட்டுறாங்க. ஹீரோயினோட மாமியாரும் மாமனாரும் பேசிட்டு இருக்க அங்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வரான். மூத்தமைச்சர் உடனே நான் என் பையன் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல மாமியாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்டும் இந்த வீட்டுல நான் திரும்பி வந்ததுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க உங்களை தவிர அப்படின்னு சொல்ல இவர் டக்குன்னு அடிக்க கைவங்குறாரு. நான் எல்லாத்தையுமே விட்டுறேன், உங்களை பத்தி நான் எதுவுமே பேசல, நான் இனிமே என் அம்மாவையும் என் ஒய்ஃபையும் நல்லா பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்ல இவர் ஒண்ணு நீ என் பிளானை எப்படி கெடுத்து வச்சிருக்கன்னு தெரியுமா
முடியுமா அப்படின்னு சொல்ல, உங்க பிளானால இனிமே யாருக்கும் ஆபத்து வரக்கூடாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இவருக்குன்னா செம்ம கோவம். இனிமே ஹீரோயினை வெளியில அனுப்ப முடியாதுல்ல. இப்ப அப்படி ஹீரோவை பார்த்தா அவன் அண்ணன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஹீரோயினை பத்தி தான் புலம்புறான். இனிமே நான் என்ன செய்ய, அவன் யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினோட மாமியாரு ஹீரோயினையும் அவ ஹஸ்பண்டே உட்கார வச்சு பேசுறாங்க. இப்ப அவ கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. இனிமே நீ வெள்ளை துணி எல்லாம் போட வேணாம், அதான் இவன் வந்துட்டான்ல சரிதானப்பா அப்படின்னு சொல்ல, இவனும் அவளை அப்படி பார்த்துட்டு இவ கலர் ட்ரெஸ்ல இன்னும் அழகா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோயினோட மாமியாரும் இவ்வளவு நாள் நீ இப்படி கஷ்டப்பட்டுட்ட, இனிமே கஷ்டப்பட தேவையில்ல, இனிமே நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழலாம், உனக்கு இனிமே இது பழகிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் பேசுங்கன்னு அவங்க கிளம்புறாங்க. ஹீரோயினுக்குலாம் கொஞ்சம் பயமா இருக்கு. இவனும் யோசிக்கிறான், இவ அந்த ஆபீசரோட லவ்வர் மாதிரியே இருக்காளே அப்படின்னு. அவ ஒண்ணு இவ எதுக்கு நம்ம இப்படி பாக்குறான், ஒருவேளை இவனுக்கு ஞாபகம் இருக்கா நம்மள பார்த்தது அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் அவன் டைரக்டாவே நீ மைண்டோனுக்கு போயிருக்கியா, உனக்கு போலீஸ்காரர் யாரையா தெரியுமா அப்படின்னு கேக்குறான். ஆனா அவ தெரியவே தெரியாது, நான் போனதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் அப்படி நைட் ஆயிடுச்சு. ஹீரோயினும் யோனும் அவ ஹஸ்பண்டோட நினைவு ரூம்ல தான் இருக்காங்க. வெளியில போலான்னு பாக்குற நேரம் கரெக்டா ஹீரோயினோட மாமியார் வந்து ஹீரோயினா அவ ஹஸ்பண்டோட ரூம்ல தான் தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே எனக்கு ஒரு பேரப்புள்ள வேணும் அப்படின்னு கேட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லல, 2 பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்க வேண்டியதாயிடுச்சு. சாப்பாடு ஒரு டேபிள்ல இருக்க 2 பேரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு நீ என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல சாரி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உங்களாலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம 2 பேருக்கும் நடந்தது கல்யாணமே கிடையாது, கல்யாணத்து அன்னைக்கு நான் தனியா தான் இருந்தேன், அவங்க கலாச்சாரத்துல எல்லாம் கல்யாணத்து அன்னைக்கு ஒயின் குடிப்பாங்க போல, அதுவும் நான் தனியா தான் குடிச்சேன், அதனால அது உண்மையான கல்யாணமே இல்ல அப்படின்னு சொல்ல, அவன் உடனே சரி அப்ப நம்ம சீக்கிரமாவே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளுக்குனா நம்ம இவனை குன்றலாமா அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் தான் அவன் என்ன மன்னிச்சிரு, இவ்வளவு நாள் நீ என்னால கஷ்டப்பட்டுட்ட, நீ ஒன்னும் பயப்படாத, உனக்கு கம்ஃபர்டபுள் ஆகுற வரைக்கும் நான் அந்த பக்கம் படுத்துக்கிறேன், நீ இங்க படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலைவாணி எடுத்துட்டு போய் ஒரு ஓரமா படுக்க போறான். அப்ப அப்படியே ட்ரெஸ்ஸை கழட்ட போக என்ன பண்றீங்க அப்படின்னு இவளும் பதறா. என்னால ட்ரெஸ்ஸை போட்டுலாம் தூங்க முடியாதுன்னு சொல்ல, சரி நீங்க அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கோங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அவனும் சரி நான் அவன் சொன்னதை நம்பி அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்தா, கழுத்துல ஒரே போடு டமால்னு போட்டு அவனை மயக்க வைக்க வச்சுட்டா. அவன் மயங்கினதுதான் அங்க இருந்து நேரா மயங்கடோயின்ல தான் போய் நிக்கிறா. அங்க ஓனர் லேடி தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு என்னாச்சு இந்த நேரத்துல வந்திருக்க, இனிமே இந்த மாதிரிலாம் உன்னால வர முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமான்னு சொல்லிட்டு இங்க ஸ்டால் போட்டிருந்தான்ல அவன் தான் என்னோட புருஷன் அப்படின்ற விஷயத்த சொல்றா. ஓனர் லேடிக்கெல்லாம் ஷாக்கா இருக்கு. என்னது அவனா, என்னால நம்பவே முடியலையே, இது எதாச்சும் நடந்ததா இல்ல ஏதாவது பிளான் பண்ணதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, எப்படினாலும் நான் நாளைக்கு அந்த நிதியமைச்சரோட ஒய்ஃபை பார்த்து என் அண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், அது மட்டும்தான் வழி, அதுக்கப்புறம் என்னால கண்டுபிடிக்க முடியாது, நான் சீக்கிரமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஓனர் லேடி இருந்துட்டு சரி நீ அதை சீக்கிரமா பண்ணு, அதுக்கு முன்னாடி நீ போறப்போ பக்கத்து ரூம்ல ஒண்ணு கிடக்குது அதையும் சேர்த்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மூத்த அமைச்சரை பார்த்தா அவரை பார்க்க வியாபாரி அவர் முன்னாடி வந்து நிக்கிறான், மண்டி போட்டு நின்னுட்டு இருக்கான். அதே சமயம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட பார்த்தா அவனும் கண்ணு முழிச்சிட்டான். எந்திரிச்சு ஒய்ஃப் இங்க இல்லன்றது அவனுக்கு புரியுது. அதே நேரம் ஹீரோயினை பார்த்தா பக்கத்து ரூம்ல யார் இருக்கான்னு போய் பாக்குறா. அது நம்ம ஹீரோ தான், நல்லா சரக்கடிச்சு மட்டையாகி கிடக்குறான். என்ன இது எவ்வளவுதான் குடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்காந்து அவனோட போர்வை கொஞ்சம் விலகி இருக்கும் அது எடுத்து போட அவன் லைட்டா கண்ணு முடிச்சிட்டான். அவ கண்ணத்துல கைய வச்சு இப்ப கனவுல நீ வர ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப நீ இன்னொருத்தனோட ஒய்ஃப் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்படியே எபிசோட் முடியுது. ஹீரோயினோட நிலைமை இதுக்கப்புறம் என்னன்றது தெரியல. அது தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.